இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா விஜய் ஆண்டனியோட ரோமியோ அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சுப்பா. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தான்ப்பா. படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வரலனாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் நிறையவே வந்துட்டு இருக்குது. ஆனா படத்தை பார்க்கறதுக்கு தியேட்டர்ல ஆடியன்ஸ் கம்மியா இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய படங்கள் ரீ ரிலீஸ் ஆகுது. படம் நல்லா இருந்தாலுமே நிறைய படங்கள் ரீ ரிலீஸ் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய மலையாள படங்கள் இங்க சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆவேசம், வருஷங்களுக்கு சேஷம் போன்ற படங்கள்லாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அப்படிங்கறதுனால தமிழ் படங்களுக்கான ரீச் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஆனா படம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாதுப்பா. அதுவுமே ஒரு காரணம். ஆவரேஜா இருக்கு அப்படிங்கறதுனால தான் ஆடியன்ஸ் ஓரளவுக்கு போயிட்டு இருக்காங்க. விஜய் ஆண்டனிக்கு எவ்வளவு ஆடியன்ஸ் போவாங்களோ அந்த ஆடியன்ஸ் தான்ப்பா விஜய் ஆண்டனிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்கல்ல. அதை தாண்டி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருப்பாங்க. அவங்களாம் அந்த படம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் இருக்கு. இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. படம் நல்லா இருக்கு அப்படின்னாலுமே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. ப்ளூ சட்டை மாறன் மாதிரி சிலர் தப்பா விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க படம் நல்லா இல்லைன்னு பார்க்காம விட்றாதீங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும், ரோமியோ போன்ற நல்ல படங்களை கொண்டாடாமல் தமிழ் சினிமாவை குறை சொல்லும் அறிவி ஜீவிகளுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆண்டனி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காருப்பா. அது ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துருக்கிறாரு. ரோமியோ ஒரு நல்ல படம், போய் பாருங்க புரியும் அப்படிங்கிற மாதிரியும், ரோமியோவை அன்பே சிவம் ஆக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாருப்பா. அன்பே சிவம் அந்த டைம்ல படம் ஓடவே இல்லை. தியேட்டரிக்கலா யாருமே பார்க்கல அப்படிங்கறதா உண்மை. அந்த படம் ஃபெயிலியர் அந்த டைம்ல. ஆனா இப்ப ரோமியோ ரிலீஸ் ஆயிருக்குது. ரோமியோ பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. படத்தை ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லவே இல்லை. படம் நல்லா இருந்தது, ஆடியன்ஸ் வரல அப்படிங்கறதா காரணம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேரியஸ் ரீசன் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதெல்லாம் தான் காரணம். ஸோ ரோமியோ படம் பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த ரிவ்யூஸ்னாலதான் படத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையவே கிடையாது அப்படிங்கறதான் நான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். ஒரு படம் நல்லா இருக்குன்னா ஆடியன்ஸே அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்படிதான் நம்ம ரீசெண்டா மஞ்சுமேல் பாய்ஸ் ஆகட்டும், பிரேமலுவா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய தமிழ் படங்களும் நல்ல சக்சஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறதையும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மைதான். சின்ன சின்ன படங்கள், அயோத்தி மாதிரி படங்கள்லாம் நம்ம தியேட்டரிக்கலா பார்த்து கொண்டாடின படங்கள் தான். ஸோ ரிவ்யூஸ்னால மட்டுமே ஒரு படத்துக்கு சக்சஸ் ஃபெயிலியர்லாம் உருவாகும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதா இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.